இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம கேமராமேனோட தொல்லை தாங்கவே முடியல. டெய்லி வாங்க கிரிக்கெட் விளையாடுவோம்னு சொல்லிட்டு கிரவுண்டுக்கு கூட்டு போயிடுறேன். இதுல காமெடி என்னன்னா முன்ன பின்ன கிரிக்கெட்டே விளையாடுறது கிடையாது. சரி கூப்பிடறானேன்னு சொல்லிட்டு பால பொறுமையா போட்டா நான் என்ன குழந்தையா உருட்டி விடுறீங்க பால, நிஜமான கிரிக்கெட்ல வர மாதிரி நல்லா தூரமா போயிட்டு ஓடி வந்து போடுங்க அப்படின்றான். ஓடி வந்து போடணுமா, இருடி உனக்கு ஓடி வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலை எடுத்துக்கிட்டு நல்லா தூரமா போயிட்டு அங்கேருந்து ஓடி வந்து பாலை போட்டான் பாருங்க. பால் நேரா போயிட்டு கழுத்திலே சொருகிச்சு. பாவம் நம்ம கேமராமேன் அழுகுற மாதிரி ஆயிட்டான். ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க அப்படின்றான். இதுக்குலாம் ஆம்புலன்ஸ்லாம் வராது, தெரியாத விஷயத்த பண்ணாதன்னு சொன்னா கேட்கிறேன் என்ன சரிவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சு நேரா அசோக் நகர்ல இருக்கிற பிசியோபஸ்ட் கூட்டு போயிட்டு நம்ம ஆல்ரெடி இங்கே கைரோபிராக்டிக் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்போம். உள்ள போனா டாக்டர் உட்கார வச்சுட்டு என்ன ப்ராப்ளம்னு கேட்டாரு. நடந்ததை சொன்னேன். அவர் அவனை செக் பண்ணிட்டு மசில் டைட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மசில கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டாரு. நம்மளுக்கு போன வாட்டி பண்ண மாதிரி கேமராமேனை குப்பரை படுக்க வச்சு அவனோட கழுத்துல அப்படி ஒரு திருப்பு இப்படி ஒரு திருப்புல அவனோட கழுத்துல இருந்து கட்டக்கு மொட்டக்குன்னு சவுண்ட் ஃபுல்லா கிராக் பண்ணி முடிச்சிட்டு அவனுக்கு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் தான் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவனோட கழுத்து ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா நேரா கிளம்பி நம்ம பிசியோபஸ்ட்க்கு வந்துருங்க.